அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக துதிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். சங்கீதம் 147:5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. இந்த வசனத்தில் ஆண்டவரை பற்றி 3 காரியம் சொல்லியிருக்கு. 1, அவர் பெரியவர். 2, மகாபலம் உள்ளவர். 3வது, அவருடைய அறிவு அளவில்லாதது. முதலாவது, நம்ம ஆண்டவர் பெரியவர் அப்படின்றத தியானிக்க போகிறோம். மத்தேயு 12வது அதிகாரத்தில் கர்த்தர் பெரியவர் அப்படின்றத 3 வசனத்தில் சொல்லியிருக்கு. அதை முதல்ல தியானிப்போம். மத்தேயு 12வது அதிகாரம் 6வது வசனம், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தேவாலயத்திலும் பெரியவர். இயேசுவும் சீஷர்களும் ஓய்வு நாளில் பயிர் வழியாக நடந்து வந்தாங்க. அவருடைய சீஷர்கள் பசியாக இருந்தப்போ கதிரை கொய்து சாப்பிட்டாங்க. அதை பார்த்த பரிசேயர் சீஷர்களை குற்றப்படுத்தினாங்க. உடனே இயேசு அவங்களோடு பேசினாங்க. தாவீது ஒரு சமயம் பசியாக இருந்தப்ப ஆலயத்தில் போய் ஆசாரியர்கள் மட்டும் புசிக்கத்தக்க தேவ சமூகத்தை அப்பத்தை தானும் சாப்பிட்டு தன்னோடு இருக்கிறவங்களுக்கும் புசிக்க கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஓய்வு நாளில் தேவாலயத்தில் ஆசாரியர்கள் பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது என்னாகமம் 28வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில் ஆசாரியர்கள் அங்கே தேவாலயத்தில் பணி செய்கிறத குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தேவாலயத்தை விட பெரியவர். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணிக்கிறார். அவர் பெரியவராக இருக்கார். 2வது, இந்த மத்தேயு 12வது அதிகாரத்தில் யோனாவை காட்டிலும் இயேசு பெரியவர். மத்தேயு 12வது அதிகாரம் 41வது வசனம், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளில் நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். நம்ம யோனா புஸ்தகத்தில் யோனா நினிவே பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை கேட்டு 40 நாள் அந்த பிரசங்கம் பண்ணார். ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை சொன்னார். அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த பட்டணத்தில் இருக்க அனைவரும், ராஜா, மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் மனம் திரும்பினாங்க. அப்போ யோனாவோட பிரசங்கத்தை கேட்டு இந்த நினிவே மக்கள் மனம் திரும்பினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து யோனாவை விட பெரியவர். அவர் பிரசங்கம் பண்ணி கூட இந்த யூதா ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறத கேட்டு மனம் திரும்பலை. அதனால இந்த நினிவே பட்டணத்தார் நியாய தீர்ப்பு நாளில் குற்றம் சுமத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து 3வதாக லூக்கா 12வது அதிகாரம் 42வது வசனம், தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள்.
இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளில் இந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இதை நம்ம என்னாகம 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1 to 29 வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நம்ம வாசித்து பார்த்தோன்னா, அங்கே 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1 வாசித்து பார்த்தோன்னா, சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தியை சேபாவின் ராஜஸ்திரீ கேள்வியான போது அவள் விடுதிகதைகளால் அவரை சோதிப்பதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. ஏன்னா சாலமோன்கிட்ட ஆண்டவர் ஒரு தரிசனமாகி அவர்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது சாலமோன் எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டவுடனே தேவன் அவனுக்கு ஞானத்தை மாத்திரமல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில். அதனால் அவனுடைய ஞானம் தேவன் கொடுத்த ஞானம் அவனுடைய ஊழியக்காரரின் வீடுகளையும் உத்தியோகஸ்தரோட வரிசையும் வஸ்திரங்களையும் பான பாத்திரங்களையும் அவனுடைய போஜன பதார்த்தங்களையும் அவன் கட்டியிருந்த அரண்மனை இதெல்லாம் பார்க்கறது அப்படியே பிரமிச்சு போயிடா. அவள் ராஜாவை பார்த்து சொல்கிறா, நான் உம்முடைய ஞானத்தை குறித்து என் தேசத்தில் கேட்டதெல்லாம் மெய்யே. நான் அதை என் கண்ணால் பார்க்குற வரைக்கும் அந்த வார்த்தையை நான் நம்பலை. இவைகளில் பாதி கூட எனக்கு அறிவிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கிற உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்படுறான். கேள்விப்பட்டவனே தூர தேசத்துலேருந்து பிரயாசப்பட்டு அவனுடைய ஞானத்தை கேட்டு தெரிந்து கொள்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சாலமோனை விட ஞானம் உள்ளவர். ஆனால் யூத ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அவரிடத்தில் ஞானத்தை அவர் சொல்லுகிறத கேட்கலை. அவரை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அந்த ராஜஸ்திரீ நியாய தீர்ப்பு நாளில் இந்த ஜனங்களை குற்றப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம், இயேசு தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறதுனால பெரிய காரியங்களை செய்வார். நம்மளோட வாழ்க்கையில் கூட அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ சங்கீதம் 126வது அதிகாரத்தில் 3வது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்யும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அதே சங்கீதம் 126ல் முதல் வசனம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டு நம்மளோட சிறையிருப்புகளை கஷ்டங்களை மாற்றும்போது நம்ம சொப்பனம் காண்கிறது போல, சொப்பனம் பார்க்கும்போது தூங்கிட்டுருப்போம், நம்ம தூங்கிட்டுருப்போம், கர்த்தர் செயல்படுவார். அப்படியா நம்மளோட முயற்சிகள் எதுவும் இல்லாமல்
கர்த்தர் செயல்பட்டு நம்மளோட கஷ்டங்களை மாற்றி நம்மளை மகிழ்ச்சியாக்குவார். பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அதே அதிகாரத்தில் 126 சங்கீதம் 4வது வசனத்தில், கர்த்தாவே தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். தெற்கத்திய வெள்ளத்தை யாராலையும் திருப்ப முடியாது, மனுஷனால் செய்ய முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். ஆனால் கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் நம்மளோட சிறையிருப்புகள் எல்லாம், கஷ்டங்களை எல்லாம் மாற்றி சூழ்நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதே 126 சங்கீதத்தில், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. விதைக்க போகும்போது அழுதுகிட்டே போகிறான், அது விளையுமா, விளைச்சல் தருமா அப்படின்ற சந்தேகத்தோடு அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அரித்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இடைப்பட்ட நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்போது ஒரு நல்ல அறுவடையை பார்க்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறாரு. துக்கமெல்லாம், கண்ணீரெல்லாம் சந்தோஷமாக மாறுது. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மளுடைய சிறை இருப்புகளை மாற்றி நம்மளோட துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த 147வது சங்கீதத்தில் முதல்ல கர்த்தர் ஆண்டவர் பெரியவர்னு பார்த்தோம். ரெண்டாவது, ஆண்டவர் மகா பலம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரோட பலன் மகா பெரியது, மகா பலன் உள்ளவர். மைட்டி இன் பவர் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு. அவர் வல்லமை உடையவர், மகா பலம் உள்ளவர். இதை நம்ம தியானிக்கணும்னா யோசுவா 10வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் மக்கள் யோசுவா தலைமையின் கீழே கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. அப்போ இவங்க முதல்ல எரிகோ பட்டணத்தை பிடிச்சாங்க, அடுத்து ஆயி பட்டணத்தை ஜெயித்தாங்க. எங்கே அடுத்து தங்களையும் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து ஏவியர் அப்படின்ற ஒரு ஜாதியில் ஒரு கூட்டத்தினர், கிபியோனியர், வேஷம் போட்டுட்டு வந்தாங்க. என்ன, பழைய செருப்பு, பழைய ட்ரெஸ்ஸு, அவங்க சுட்டு கொண்டு வந்த அப்பங்கள் கெட்டு போயிருந்துச்சு. திராட்சை ரசம் வச்சுருந்த துருத்தி கிழிஞ்சி போயிருந்துச்சு. பார்க்குறதுக்கு தூர தேசத்துலேருந்து வர்ற மாதிரி நடித்து நாங்கள் தூர தேசத்துலேருந்து வர்றோம், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஏமாந்து அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஆனால் இதை எருசலேமின் ராஜா கேள்விப்பட்டோன்னே அவனுக்கு இவங்க ஏன் போய் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை பண்ணாங்கன்னு கோபம் தன்னோடு இன்னொரு 4 ராஜாக்களையும் கூட்டிகிட்டு கிபியோனியருக்கு எதிர்த்து யுத்தத்துக்கு போகிறான். கிபியோனியர் உடனே யோசுவாவுக்கு செய்தி அனுப்புகிறாங்க, எங்களுக்கு உதவி செய்யணும், எங்களை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டவுடனே யோசுவா அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக கிளம்பி வர்றார். கிளம்பி வரும்போது ஆண்டவர் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. யோசுவா 10வது அதிகாரம் வசனம் 8வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதாக உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. எவ்வளோ நல்ல அருமையான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. தைரியமாக யுத்தத்துக்கு போகிறதுக்கு ஏற்ற தைரியத்தை அந்த வாக்கு தத்தம் அவங்களுக்கு கொடுத்துச்சு. அவங்க கிளம்பி போனாங்க. 10வது அதிகாரம் யோசுவா 10:10 கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஏன்னா யுத்தத்தை கர்த்தர் தான் செய்கிறாரு. அதனால் எதிரிகள் இப்போ கலங்கி போயிட்டாங்க. 5 தேசத்து ராஜாக்கள் கூடி வர்றாங்க, அவங்க எல்லாம் கலங்கி போயிட்டாங்க. 11வது வசனத்தில், கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார்,
அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தர் பெரியவர். அதனால் வானத்திலிருந்து மகா பலம் உள்ளவர். வானத்திலேருந்து பெரிய பெரிய கற்களை விழ பண்ணினார். அப்போ எதிரிகளுக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டதை இங்கே பார்க்குறோம். அப்போ அவர் மகா பலம் உள்ளவர். யுத்தங்களை செய்து இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெயத்தை தந்த தேவன் நம்மளுக்கும் கூட மகா பலம் உள்ளவராக இருந்து வெற்றியை தருவர். யாத்ராகமம் இன்னொரு சம்பவத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை பிளந்து அதன் வழியாக நடந்து வர்றாங்க. செங்கடல் வழியாக நடந்து வந்த பிறகு கர்த்தரை துதித்து ஒரு பாடலை பாடுறாங்க. அதுதான் இந்த பாடல். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் செங்கடலில் எதிரிகளை அமிழ்த்து போட்டாங்க. 5வது வசனம், ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழத்திலே அமிழ்ந்து போனார்கள். எதிரிகள் தண்ணிக்குள்ளே ஒரு கல் போட்டால் எப்படி அமிழ்ந்து போகுமோ அது போல அமிழ்ந்து போனார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து யாத்ராகமம் 15:8 ஒரு நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலை உறைந்து போயிற்று. இது கர்த்தருடைய வல்லமையை பார்க்குறோம். அவர் மூக்கினுடைய சுவாசத்தில் அப்படியே தண்ணியெலாம் குவிந்து நின்றது அப்படின்றது. கடல் உறைஞ்சு போயிடுச்சு. இஸ்ரவேல் மக்கள் அதன் நடுவே நடந்து வந்தாங்க. 9வது வசனத்தில், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைவன் சொன்னான். பார்வோன் என்ன சொன்னான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நான் தொடர்ந்து போவேன், பிடிச்சிருவேன், அவங்கள கொள்ளையிடுவேன், என் ஆசை என்னென்ன ஆசைப்பட்டனோ அதெல்லாம் திருப்தி ஆக்குவேன், அவங்கள ஃபுல்லாக அழித்து போட்டுருவேன் அப்படின்னு அவன் பேசினான். ஆனால் ஆண்டவர் ஒரு காற்றை வீசி கடல் அவங்கள மூடி போட்டது. திரளான தண்ணீரில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். அப்போ இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்த ஆண்டவர் மகாபலம் உள்ளவர். அதனால தான் அவர் எதிரியை ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்தார். அப்படிப்பட்ட பெரிய தேவன், வல்லமையுள்ளவர் நம்ம கூட இருக்காங்க. அதனால் எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, கலங்க தேவையில்லை. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதை இப்போ சங்கீதம் 147 3வது காரியம் நம்ம பார்க்க போகிறோம். 3வது காரியம், அவருடைய அறிவு அளவில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்கு. அளவில்லாதது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஒரு சில இதில் பியாண்ட் மெஷர், ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பியாண்ட் மெஷர், அளவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன் நோ லிமிட் அப்படின்னு போட்டிருக்கு, எல்லையே கிடையாது அவருடைய அறிவுக்கு. அடுத்ததாக ஒரு டிரான்ஸ்லேஷனில் இன்ஃபினிட்டிவ் போயிட்டே இருக்கும். அவரோட அளவு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ அளவு கடந்த அறிவு, ஞானம், புத்தி அவரிடத்துல இருக்குது. ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனத்தில் பவுல் ஆண்டவருடைய ஞானத்தை குறித்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். 11வது அதிகாரம் 33வது வசனம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அதனோட ஆழம் அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஏசாயா 40வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் ஏசாயா ஆண்டவருடைய ஞானத்தை பற்றி, அவருடைய புத்தியை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா,
அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, அவரோட புத்தி ஆராய்ந்து முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. தேவனுடைய அறிவு, ஞானம், புத்தி இதெல்லாம் நம்ம எதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவருடைய சிருஷ்டிப்பின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். இது ஆண்டவர் படைத்த எல்லாவற்றின் மூலம் ஆண்டவருடைய ஞானத்தை, அளவில்லாத ஞானத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். எல்லாம் ரொம்ப அழகாக ஆண்டவர் படைத்திருக்கிறாரு. ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துது. நம்மளோட சரீரத்தோட ஒவ்வொரு அவயவங்கள் கூட ரொம்ப ஆச்சரியமாக படைக்கப்பட்டு இருக்குது. அதைத்தான் சங்கீதக்காரன் 139வது சங்கீதத்தில் நான் ஒளிப்பிடத்தில் 15வது வசனம், நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். நம்ம உருவாக்கப்பட்ட விதமே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு அவயவமும் நேர்த்தியாக செயல்பட ஆண்டவர் வச்சிருக்காரு. அழகான சிருஷ்டிப்பு, அதில் அவருடைய ஞானம் விளங்குது. இரண்டாவது, அவருடைய ஞானத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா ரட்சிப்பின் மூலம் ஆண்டவருடைய ஞானம் வெளிப்படுது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பவுல் இந்த வசனத்தை சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். இதில் பின்பகுதி, உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், சாதாரண மனுஷனால் தன்னுடைய சொந்த ஞானத்தினால தேவனை அறிந்து கொள்ள முடியாது. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு எது பிரியம் அப்படின்னா பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால விசுவாசிகளை ரட்சிக்கிறதா அவருக்கு பிரியம். ஒரு சாதாரண பிரசங்கத்தின் மூலம் ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்கிறது தான் அவருக்கு பிரியம். அதில் அவருடைய ஞானம் வெளிப்படும். தேவ ஞானம் வெளிப்பட்டு ரட்சிப்பை கொண்டு வருது. அப்போ இந்த நாளில் நம்ம 3 காரியம் கற்றுக்கொண்டோம். 1, ஆண்டவர் பெரியவர்னு பார்த்தோம். பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்படின்றத தியானித்தோம். நம்மளோட வாழ்க்கையில் கூட அவர் பெரியவரா, பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறதுனால நம்மளுடைய சிறையிருப்புகள் மாறி நம்ம அதன் நிமித்தம் மகிழும்படி செய்வார். எப்பேற்பட்ட பிரச்சனையினாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும். நம்ம விசுவாசிக்கணும். இயேசுவின் இடத்துல நம்ம பிரச்சனையை சொல்லணும். அவர் பெரிய காரியங்களை செய்வார். 2வது, அவர் மகா பலம் உள்ளவர்னு பார்த்தோம். அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படிலாம் உதவி செய்தார் அப்படின்றத தியானித்தோம். அவர் வல்லமை உள்ளவர். லூக்கா 1வது அதிகாரத்தில் கூட நம்ம 2 சம்பவத்தை பார்க்கலாம். அதில் மலடியாக இருந்த எலிசபெத் கர்ப்பவதியானாங்க. அதுவும் கர்த்தரால் நடந்த அற்புதம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வயதான காலத்தில் ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க. 2வது, அதே லூக்கால 1வது அதிகாரத்தில் கன்னிகையான மரியாள் கர்ப்பவதியானாங்க. இது நடக்கவே முடியாத காரியம். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறதுன்றது இயற்கையில் முடியவே முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னப்பட்டபடி கன்னிகையான அவள் மேலே பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டு கர்ப்பவதி ஆனதை நம்ம வாசிக்கிறோம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு
மரியாள் சொல்கிறாங்க. அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்வார். அவர் மகாபலம் உள்ளவர் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசித்து அவரிடத்தில் நம்ம பிரச்சனைகளை சொல்லும்போது அவர் செயல்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் அற்புதங்களை செய்வார். மனுஷரால் சுகமாக்க முடியாத வியாதியை கூட இயேசுவால் சுகமாக்க முடியும். நம்ம அவரை விசுவாசிக்கணும். அவரிடத்தில் நம்ம பிரச்சனையை சொல்லணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவது, அவருடைய அறிவு அளவில்லாததுன்னு பார்த்தோம். கர்த்தர் அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமோ அவருடைய ரட்சிப்பின் மூலமோ அந்த அளவில்லாத ஞானத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம். நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே ஊன்ற கட்டப்பட்டு சத்தியத்தில் நிலை நின்று கர்த்தருக்காக வாழ இந்த வேளையில் நம்மளை அர்ப்பணிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். இந்த வேளையில் கூட எங்களுடைய பாரங்கள், கஷ்டங்கள், குழப்பங்கள் ஆண்டவரே, எங்களால் ஆண்டவரே மாற்ற முடியாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீங்கள் எங்களுக்காய் செயல்பட்டு எல்லா சூழ்நிலையையும் மாற்றி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் மகாபலம் உள்ளவர். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் மகாபலம் உள்ளவர் என்பதை ருசித்து பார்க்கத்தக்கதாய் அற்புதங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய அளவில்லாத ஞானத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, உம்மை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசீர்வதிங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.